இறைவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். 1 தெசலோனிக்கர் 5:17 இவ்வாறு கூறுகிறது: எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இறைவா, நீர் எங்களை எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றீர். இதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நிகழ்வுகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும். இகழ்ந்து பேசுவோருக்காகவும் சபிப்போருக்காகவும் ஜெபிக்க இறைவன் அழைக்கின்றார். லூக்கா 6:28 இவ்வாறு கூறுகிறது: உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று. இயேசு இதை கல்வாரி மலையில் செய்தார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்தார். நாம் இயேசுவை பின்பற்றி நம்மை சபிப்பவர்களுக்காகவும் நமக்கு துன்பத்தை கொடுப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நாம் செய்கிற நல்ல செயலை முன்னிட்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.